வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாடி மேலே ரோகிணி மேலே சந்தேகப்பட்டு அதை ரோகிணி கேட்டுடுறாங்க. முத்து சொல்கிறாரு, அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சந்தேகமாக தான் இருக்குது. அவங்க என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்களே தவிர எதுவுமே செயல்படுதலை எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவங்களோட ஒவ்வொரு அசைவிலும் சந்தேகமாக இருக்குது. இப்போ மலேசிய மாமா வேறு நீ வழியில் பார்த்துன்னு சொல்கிற, ஆனால் அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை ஒட்டு கேட்டுட்டு ரோகிணி இதோட பேச்சுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணுன்ட்டு நினைக்கிறாங்க. பொழுது விடிஞ்சு மீனா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ரவியும் ஸ்ருதியும் வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜய் கேட்குறாங்க, என்னம்மா நீ கட்டின புருஷனை போயிட்டு வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. நான் டப்பிங் பேசுறதுல இப்படி தான் பேசுவோம், அதெல்லாம் சாதாரண விஷயம்ட்டு இப்போல்லான்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ரோகிணி மலேசியா மாமா கிட்ட துபாயில் இருக்காருன்ட்டு அவங்க பேசிக்கிட்டே வீடியோ காலில் பேசிக்கிட்டே வெளியில் வராங்க. இதை பார்த்து யாருக்கிட்டமா பேசிக்கிட்டுருன்னு கேட்கும்போது, எங்கள் மாமா துபாயில் இருக்கார், அவர்கிட்ட தான் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவங்க விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தராக வாங்கி பேசுகிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் ரோகிணிக்கு 10 லட்சம் அனுப்பியிருந்தேன், மாப்பிள்ளை கடை வச்சுருக்காராமே சொல்லும்போது ஆமாம்மான்ட்டு இன்னும் கூட 5 லட்ச ரூபா அனுப்பி வைக்கிறேன்ட்டு சம்மந்தி எப்போ வெளியே வருவாங்கன்ட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறார் இன்னும் 1 மாதத்தில் வந்துடுவாருன்ட்டு. அதை கேட்ட ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. ஆளாளுக்கு மாறி மாறி வாங்கி பேசுகிறாங்க. கடைசியாக முத்து வராரு. எல்லோரும் ஒவ்வொருத்தரை வாங்கி பேசிட்டு போகிற கடைசியாக இவர் ஃபோனை வாங்கிக்கிறாரு. இவர் அவர்கிட்ட கேட்டுட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் துபாயில் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த ரோட்டில் இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்களா அவர் விசாரிக்கிறாரு. அதை கேட்டு அங்கே எதிரில் துபாய் மாமா அவர் ஷாக் ஆகுறாரு. அவர் தடுமாறாரு. இதை பார்த்த ரோகிணி ஃபோனை பிடிங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயா சந்தோஷப்படுறாங்க. இன்னும் 1 மாதத்தில் அவங்க அப்பா வெளியில் வந்துடுவார். அதுக்கப்புறமா அவர் மனோஜுக்கு உதவி செய்வார். இதுக்கு மேலே நீங்கள் 2 பேரும் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, பெரிய கடை வைப்பீங்க, பிரான்ச்செல்லாம் ஆரம்பிப்பீங்கன்ட்டு அவங்க குஷியாகிடுறாங்க. முத்து மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் வெளியில் பார்த்தேன், அவர் இவராக இருக்காத மாதிரி இருக்குது, நான் பார்த்தது இவரும் வேறு மாதிரி இருக்கும் போல இருக்குது, இப்போ அவர் துபாயில் இருக்காருன்ட்டு. அதுக்கு முத்து சொல்கிறார், எனக்கு இப்போ தான் சந்தேகம் ஜாஸ்தி ஆகுது. அது எப்படி நீ நேற்று பார்த்து சொன்னேன், அவங்ககிட்ட சொன்னேன்னு சொன்னேன், அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி எப்படி அவர் பேசுவார், இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது மாதிரி இருக்குது. அவங்க வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவங்க பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றும் மர்மமாகவே இருக்குது. அவங்களோட விஷயத்தில் ஏதோ நடக்குது மாதிரி இருக்குது, அது நமக்கு தான் தெரியல, இதை நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு. ரோகிணி உள்ளே வராங்க. மனோஜ் கேட்குறாரு, நாம் கடை ஜீவா கொடுத்த பணத்தில் தான் ஆரம்பித்து வச்சுருக்கோம், ஆனால் அவங்க மாமா பணம் கொடுத்தான்ட்டு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, நான் தான் அவர்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம ஜீவா கிட்ட தான் பணம் வாங்கி கடை வச்சுருக்கோன்றது இவங்களுக்குலாம் சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதனால் அப்படி சொல்லி ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன், நான் தான் சொன்னேன்ட்டு இவங்க சொல்லும்போது சரி பரவாயில்ல, இதுக்கப்புறமா மாமா இன்னும் 1 மாதத்தில் வெளியில் வந்துடுவாருன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அவர் வெளியில் வந்ததுக்கப்புறமா அவர் நமக்கு ரொம்ப பெருசாக உதவி செய்வார், அதனால் நான் துபாயில் கடை வச்சிருக்கிற மாதிரி இங்கே கடை ஆரம்பிச்சிருவான்னு ரொம்ப குஷியாக சொல்கிறாரு. அதை கேட்ட ரோகிணி ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டை பார்க்க வராங்க. அந்த இடத்துல வந்துடுறாரு மலேசிய மாமா. என்னம்மா நான் சரியாக செஞ்சேனான்ட்டு சொல்லும்போது, ஏன் நீங்கள் ஜாஸ்தியெல்லாம் பேசுனீங்க, சொன்னதை விட ஜாஸ்தி பேசுனீங்கன்ட்டு அங்கே ஆளாளுக்கு எனக்கு கேள்வி கேட்டம்மா, நான் என்னம்மா பண்ணுறது, என்னை ஒரே நிமிஷத்தில் துபாய்க்கு அனுப்பிட்டீங்களாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு, துபாய்க்கு போகலனால எந்த செலவு பண்ணி அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நல்லா செட்டப் பண்ணி கொடுத்து என்னை பேச வச்சுட்டிங்கன்ட்டு அவர் சந்தோஷமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கடைசியாக சொல்கிறாரு அவர், நீங்கள் ஏதோ காரணத்துக்காக தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது, ஆனாக்கா ரொம்ப நாள் இந்த மாதிரி நாடகம் பண்ணி அவங்களெல்லாம் ஏமாற்றி இருக்க முடியாது, ஆனால் மாட்டிக்கிட்டீங்கனாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடுமான்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டது இவங்க 2 பேர் ஷாக்காக வராங்க. இப்போ என்ன பண்ண போகிற நீ மாட்டிக்கினா என்ன பண்ணுறதுன்னுட்டு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நான் மாட்டிக்கிறதுக்குள்ளார மனோஜை என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், நான் முதல்ல குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கூட பிரச்சனை ஆனால் கூட அவன் என்னை விட்டு போக மாட்டான், எனக்கு பிறக்க போகிற குழந்தைய வச்சு அதனால் வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த குழந்தை தடுத்துருன்னுட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலேயும் போய் பிரச்சனை நடந்தால் என்ன பண்ணுவேன்னும் போது அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இவங்க கிளம்புறாங்க. ஸ்ருதி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 3 கிலோமீட்ரு புருஷன் அவங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போகிறாங்களா, அவங்களுக்குள்ளே எவ்வளோ லவ் இருந்தாக்கா அவர் 3 கிலோமீட்டர் சுமந்து போவார், ஆனால் நீ என்னை அந்த மாதிரியே தூக்கி இந்த ஆளில் 3 சுற்ற முடியுமான்னு கேட்கும்போது அவர் நான் டயர்டாக இருக்கேன் வேணான்னு சொல்கிறாரு. இவங்க கோச்சிக்கிறாங்க. சரி தூக்குறேன்னுட்டு இவரும் சுற்றிக்கிட்டு இருக்காரு 3 ரவுண்டு. இதை முத்து மீனா பார்த்துட்றாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவரும் வீடியோ பார்த்ததுனால இப்படி சொன்னால் நானும் தூக்கிட்டு இருக்கேன்ட்டு. அதை கேட்டதும் முத்து மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. ப்ரோமோவில் இவங்க அண்ணாமலையோட பசங்க 3 பேருமே அவங்களோட பொண்டாட்டிங்களை 3 பேருமே எடுத்து ஆளில் ரவுண்ட் அடித்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை வெக்கப்பட்டுட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாரு. விஜயா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.